அறிக்கை எழுதுதல், ரிப்போர்ட் ரைட்டிங். சில காலத்திற்கு முன்பு துர்காபூரில் கைப்பம்பு உடைந்ததால் கிராம மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். அவர்கள் தண்ணீர் எடுக்க நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது. இந்த நிலைமையை கண்ட கிராம பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட ஆட்சியருக்கு முறையான கடிதம் எழுதினார். சில நாட்களுக்கு பிறகு மாவட்ட கலெக்டர் பார்வையிட்டு பம்பை ஆய்வு செய்து அது குறித்து நடவடிக்கை எடுத்தார். விரைவில் ஒரு புதிய கைப்பம்ப் அங்கே நிறுவப்பட்டது. இது கிராம மக்களுக்கு நிவாரணம் அளித்தது. அஸ்மா என்ற செய்தித்தாள் நிருபர் இந்த சம்பவத்தை செய்தி வெளியிட்டு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பிற கிராம மக்களுடன் பிரச்சனை மற்றும் அதன் தீர்வு குறித்து பேசினார். அவர் தனது செய்தி அறிக்கையை எப்படி எழுதினார் என்று பார்ப்போம். முதலாவதாக அஸ்மா ஒரு சுருக்கமான ஹெட்லைனை தேர்ந்தெடுத்தார். அதாவது அறிக்கையின் தலைப்பு நியூ ஹேண்ட் பம்ப் இன்ஸ்டால்ட் இன் துர்காபூர் வில்லேஜ். அதாவது ஒரு புதிய கைப்பம்ப் துர்காபூரில் நிறுவப்பட்டது. அவர் அந்த தலைப்பை அடிக்கோடிட்டு காட்டினார். அதன் பிறகு அவர் தனது பெயரை இடது பக்கத்தில் எழுதினார், பை அஸ்மா கான். அவர் இடது பக்கத்தில் இடம் மற்றும் தேதியை எழுதினார். அதாவது டேட்லைன், சம்பவம் எங்கே எப்போது நடந்தது என்பதை குறிக்கிறது. பின்னர் அவர் அறிக்கையின் மெயின் பாடியை எழுதத் தொடங்கினார். அறிமுகமாக முதலில் என்ன நடந்தது, யார் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை அவர் விவரித்தார். துர்காபூர் கிராம மக்கள் தண்ணீர் பிரச்சனையை எதிர்கொண்டனர். பஞ்சாயத்து தலைவர் உதவி கோரி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினார். கடிதத்தை பெற்ற பிறகு மாவட்ட அதிகாரி கிராமத்திற்கு வருகை தந்தார். கைப்பம்ப் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை அவர் கவனித்தார். எனவே அவர் புதியதாக ஒன்றை நிறுவினார். இறுதியாக கிராமவாசிகள் அதை பற்றி எப்படி உணர்ந்தார்கள் என்பதை பற்றி அவர் எழுதினார். கிராம மக்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைந்தனர். கிராமவாசியான சுனிதா தேவி கூறுகையில், இப்போது நாங்கள் தண்ணீருக்காக வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. இது ஒரு பெரிய உதவி. உங்கள் பரீட்சைக்கு இவற்றை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கேள்வியில் ஹெட்லைன் மற்றும் பைலைன் கொடுக்கப்பட்டிருந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதை அப்படியே எழுதவும். பின்னர் அதை அடிக்கோடிட்டு காட்டவும். தேதி மற்றும் இடத்திற்கும் டேட் லைன் இதையே செய்யுங்கள். இதை இடது பக்கத்தில் பை லைனுக்கு சரியாக கீழே எழுதவும். முதன்மை பகுதியை பாடி எழுதுவதற்கு முன் மனதில் தோராயமான விவரங்களை உருவாக்கி சில கேள்விகளுக்கு பதிலளிப்போம். வேர், இது எங்கே நடந்தது? துர்காபூர் வில்லேஜ். வாட், என்ன நடந்தது? The village had a water problem. A letter was written and action was taken. Who, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் the Sarpanch villagers, the district collector and district official. How, பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்பட்டது? A new hand pump was installed. இவ்வாறாக மனதில் விவரங்களை உருவாக்குவது உங்கள் அறிக்கையை எழுத உதவும். இந்த மைண்ட் மேப் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே. இது ஃபைனல் ரிப்போர்ட்டின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. மைண்ட் மேப்பை உருவாக்கிய பிறகு உங்கள் ரிப்போர்ட்டின் முக்கிய பகுதியை எளிதாக எழுத முடியும். ஒரு ரிப்போர்ட்டை எழுதுவது மிகவும் எளிதானது. இந்த ஸ்டெப்ஸ்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தேர்வில் 6 மதிப்பெண்களை எளிதாக பெறலாம். ஹெட்லைன், தலைப்பை எழுதி அடிக்கோடிட்டு காட்டவும். பைலைனில் அறிக்கை எழுதுபவரின் பெயரை எழுதவும். டேட் லைனில் இடம் மற்றும் தேதியை சேர்க்கவும். மெயின் பாடி, முதன்மை பகுதியில் கடந்த கால வாக்கியத்தில் 3 குறுகிய அளவிலான பத்திகளை எழுதவும். உங்கள் அறிக்கையின் முதன்மை பகுதியின் கடைசி பத்தியில் கன்க்ளூஷன், முடிவுரை எழுத வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எழுதும் திறனை மேம்படுத்த மன வரைபடங்களை பயன்படுத்துவதை நினைவில் கொள்ளுங்கள். பயிற்சி செய்வோம். ஒரு ரிப்போர்ட்டை எழுத இந்த தலைப்புகளை பயன்படுத்துவோம். Write a report about your trip to a historical place. Say where you went, how you got there, what you saw, what you learned and what you liked the most. வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு உங்கள் பயணம் என்பது பற்றி ஒரு அறிக்கையை எழுதுங்கள். நீங்கள் எங்கு சென்றீர்கள்? எப்படி அங்கு வந்தீர்கள்? நீங்கள் என்ன பார்த்தீர்கள்?
நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்ன என்று சொல்லுங்கள். Write a report about a blood donation camp. Say when and where it happened, who came, what happened, and how people felt. இரத்த தான முகாம் பற்றி ஒரு அறிக்கையை எழுதுங்கள். அது எப்போது, எங்கு நடந்தது, யார் வந்தார்கள், என்ன நடந்தது, மக்கள் எப்படி உணர்ந்தார்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். விரைவில் நீங்கள் செய்தித்தாளுக்கு அறிக்கைகளை எழுதும் அளவிற்கு உயர்வீர்கள். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த முறை சந்திப்போம்.